உங்க வீட்டில் இருக்கிற ஒரு விஜய் தான், உங்க வீட்டில் இருக்கிற ஒரு விஜய் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியதில் சில விஷயங்கள் சரியாக சொல்லியிருக்காரு. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா எமோஷனலாகவும் சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரையும் நம்ம ஓட்டு போட வச்சிட்டாலே போதும். நம்ம போயிட்டு யாருக்கிட்டையும் அதிகமான பேர்கிட்ட போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் நம்ம போட்டால் போதும். அந்த மாதிரி அனைவருமே ஃபாலோ பண்ணால் போதும். அதுவே மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் இப்போது சொல்லியிருக்காரு. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப எமோஷ்னலாகி கண் கலங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் கடைசியில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது மக்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் உண்டான கிரியேட்டான பாண்டு. இது இப்போது சில பேர் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஒருத்தரை கீழே இறக்குறது ரொம்பவே ஈஸி. அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு நம்பிக்கை இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் வந்தால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த வகையில் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் தேவை. இப்போ நம்ம ஓட்டு மாற்றி போட்டுட்டு அப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஓட்டு போட வைங்க. அதுதான் இப்போதைக்கு ஒரு முக்கியமான தகவல். இன்னும் நிறைய கட்சிகள் பார்த்திங்கன்னா, தளபதி விஜய் அவர்களை எல்லாம் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. மட்டம் தட்டி ரொம்ப எல்லோரும் தாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் ஒரு சில இடத்துல பேசியிருக்காரு. ஆமாங்க, அது உண்மை தான். இப்போ தளபதி விஜய் அவர்கள் நாம் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு அழுத்தம் தராங்க. மற்ற கட்சிகளை பார்த்திங்கன்னா எவ்வளவோ மாநாடு, திமுகலாம் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு மாநாடு போட்டுட்ருக்காங்க. ஆனால் இப்போது தளபதி விஜய் அவர்களுக்கு இப்போது சும்மா ஊராக போய் சந்திக்கிறது, அதையே அவங்களால தாங்கிக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யோசித்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.